ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஏன் நீ கலங்கி நிற்கிறாய்? ஏன் உன் இருதயம் இவ்வளவு வேதனைப்பட்டு, ஏன் எனக்கு யாருமே இல்லை, எனக்கென்று சொல்லிக்கொள்ளத்தக்கதான உறவுகள் இல்லை என்று கலங்குகிறாய்? நான் உனக்கு எல்லாமாக இருக்கிறேன் என்று ஆறுதல் படுத்துகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறதோடு அவருடைய கண்ணின் மணியாக பார்க்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு விசேஷமானவர்களாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக அப்படி யாரும் உங்களை வைத்துக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அதிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகளின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆகவே கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒரு தந்தையைப் போல உங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தகப்பனாக, தாயாக அவர் நமக்கு இருக்க முடியும். நம்முடைய உணர்வுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும். நாம் மனிதர்களிடத்திலே சென்று சொல்லும்போது கூட அவர்கள் நாம் சொல்லுவதை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நின்று நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நினைக்கிறதை அப்படியே புரிந்து கொள்ள அவராலே முடியும். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தையோடு கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்தவராயிருந்து நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு நாம் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே நமக்கு துணையாக நிற்கிறார். நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார். ஆமென்.